வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தியான ஒரு இன்ஸ்டன்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்து ஈவினிங் டைம்ல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்காவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளப்பீங்களோ அந்த கப்பை பயன்படுத்தி ரவையை அளந்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது, 2 கப்பே போதுமானது. இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு, அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. தோசை கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கலந்து விட்டு காட்டுறேன். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா குக் ஆகணும் சாஃப்டாக, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயமும் நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா சாஃப்டாக குக் ஆனால் போதும், ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறையா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மல்லி இலையோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு கொரப்பாக அரைங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இது வந்து இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நார்மலாக எல்லா டிஃபனுக்குமே இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதாரண இட்லி தோசைக்கு கூட அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரவை அரிசி மாவு 2 ஈக்குவலாக எடுத்து மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நம்ம டைரெக்டாக இதை வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இங்கே ஒரு குழியான கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. நான் சின்னதாக செய்கிறதுனால ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். அடியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது போல் ப்ளைனாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ 2 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. வெளியில எடுத்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள சாஃப்ட்டா பன்னு மாரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ அடுத்ததையும் அதே போல ஊத்திக்கலாம். இந்த பன் தோசைக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, சட்னி சாம்பார்ல ஆரம்பிச்சு நான்வெஜ் வரைக்கும் நீங்க எல்லா வகையான சைட் டிஷ்ஷுமே வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அல்லது கிரேவி மாரி வச்சு கூட சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். ஆனா காரமா வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம தோசையில வந்து எந்த காரமும் போடல. பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். அது அந்த அளவுக்கு பெருசா காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது ஓகே. அவங்க காரம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனா பெரியவங்களா இருந்தா காரம் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமா நீங்க சைட் டிஷ் வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த பன் தோசை வந்து எவ்வளோ செய்றீங்கன்னே தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே மாத்தியாச்சு. இந்த சட்னிக்கும் இந்த பன் தோசைக்கும் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இப்போ தோசைய ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வெளியில கிறிஸ்பியா இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா, உள்ள அப்படியே நம்ம பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம பன்னெல்லாம் தொடுவோம் பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்ட்னஸ்ல இருக்கும். இந்த ரெசிபி செய்றதுக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். அதனால நைட்டு டின்னருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல இன்ஸ்டன்டான ஹெல்தியான ரெசிபி தினமும் நம்ம சேனல்ல 3 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய சட்னி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, வெஜ் கிரேவி இது போல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.